ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு ரைட் அ ஸ்டோரி. எனக்கு ஸ்டோரி ரைட்டிங்கில் பல வருஷமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பல வருஷமாக ரிசர்ச்சும் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2-3 இயர்ஸாக ஸ்டோரியை பற்றி படிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன், நிறையா கன்சியூம் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த த்ரூஅவுட் தோஸ் இயர்ஸ் ஒரு டைம் பீரியட்லேயும் எனக்கு ஸ்டோரிங்கிறதுக்கு மேலே ஒரு ஒப்பீனியன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஸோ கடைசியாக இப்போ ஸ்டோரினா என்னென்னு அட் த கோரில் வரைக்கும் எனக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ தட் இந்த வீடியோ போடுறேன். இது சீரியஸாக தான் பண்ணும், ஏன்னா ஸ்டோரி பற்றி பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. இது சீரீஸோட பார்ட் 1. பார்ட் 1ல் எதை பற்றி பேச போகிறோம், நம்ம மெயினாக வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கிற ஸ்டோரி டெல்லிங் பற்றி தான் பேச போகிறோம். இந்த அமெரிக்கன்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, ஏன்னா ஈஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்க்கும் வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேபி ஒரு கண்ட்ரியில் கூட ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இருக்கலாம். ஆனால் நல்ல ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நிறையா ரிசோர்ஸ் இருக்கிறது நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டோரி டெல்லிங் தான். அதனால் அது மட்டும்தான் என்னால் புரிஞ்சிருக்க முடியுது. அதை மட்டும்தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த சீரீஸில். ஸோ வாட் இஸ் அ ஸ்டோரி? வெஸ்டர்ன் சைடில் என்ன சொல்கிறானுங்கன்னா, ஸ்டோரிங்கிறது ஒரு தீமை கன்வே பண்ணுற ஒரு டூல். தீம்னா என்ன? இது நல்லது, இது கெட்டது, இது செய், இது செய்யாத, அவ்வளோதான். தீம்னா என்னென்னா, ஒருத்தன் இதை நீ செய்யின்னு சொல்லணும், இல்லை இது செய்யாதன்னு சொல்லணும். இதை செஞ்சால் உனக்கு உன்னால் கோல் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லணும், இல்லை இந்த கோல் அச்சீவ் பண்ண முடியாதுங்கணும். ஸோ பேசிக்காக இதுதான் தீம்னா. இது இந்த தீமை நீங்கள் ஸ்டோரியில் எப்படி வேணால் கொண்டு போகலாம். லைக் ஹீரோ இந்த தீமை ஃபாலோ பண்ணுற மாதிரி. எப்படி சொல்கிறது, நான் ஒரு எக்ஸாம்பிள் யோசிக்கிறேன். நான் என்னென்னா, இப்போ நைட் ஆனால் வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு தீம்னு வச்சுக்கலாமே. ஏன் வெளில போகக்கூடாதுன்னா, பேய் அடிச்சிடும், சம்திங் லைக் தட். இது தீமுங்கிறது மாரலி கரெக்டாக தான் இருக்கணும். நீங்கள் தீமுனா நாட்டுக்கு நல்லது செய்கிற மாரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. தீமுங்கிறது இதை தீமுங்கிறது தீமாக கூட இருக்க தேவையில்லை. இப்போ எப்படி செஸ்ஸில் எடுத்த உடனேயும் குதிரையை எடுத்து முன்னாடி வைக்கணும்பாங்க, ஏன்னா அது ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். நீங்கள் பெஸ்ட்டு மூவ் எதுங்கிறது கூட ஒரு தீம் தான். இது செய்யாதுன்னு சொல்கிறது எல்லாமே தீம் தான். இது நல்லதை தான் சொல்லணும், நல்லது சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, நான் நல்லது மட்டும்தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஹீரோ தீமை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கலாம். எப்படின்னா, இப்போ நைட் ஆனால் வெளியில் போகக்கூடாதுங்கிறது ஹீரோ அவனோட ஐடியாலஜியில் நைட் ஆனால் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு இருக்கலாம். அவன் த்ரூ அவுட் த ஸ்டோரி அவனை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் அவனை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, நீ வெளியில் வா. ஆனால் அவன் வெளியில் வராமல் இருக்கிறான். ஸோ இந்த தீமை எப்படி மக்கள்கிட்ட சொல்கிறதுனா, கேரக்டர் ஆர்க்னா, தீமுங்கிறத நீங்கள் ஒரு சேஞ்ச் இல்லாமல் சொல்லவே முடியாது. ஒன்று ஹீரோ சேஞ்ச் ஆகணும், இல்லை ஹீரோ சுற்றி இருக்கிறவங்க சேஞ்ச் ஆகணும். இந்த தீமை ஸ்டோரிக்குள்ளே ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் கேரக்டர் ஆர்க்கே. கேரக்டர் ஆர்க் இல்லாமல் நீங்கள் தீமை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஸோ கேரக்டர் ஆர்க், ஹீரோ ஸ்ட்ரைட் கேரக்டர் ஆர்க் இருக்குது, ஃப்ளாட் கேரக்டர் ஆர்க் இருக்குது, பாசிட்டிவ் கேரக்டராக இருக்குது, நெகட்டிவ் கேரக்டராக இருக்குது. இதெல்லாம் என்னென்னா சிம்பிள் தான். ஒரு தீம் இருக்குது. என்ன தீம்னா, நைட்டில் வெளில போகக்கூடாது. ஃப்ளாட் கேரக்டராக இருக்குன்னா ஹீரோ அந்த தீமை ஃபாலோ பண்ணுவான், அவனை சுற்றி இருக்கிறவங்களாம் ஃபாலோ பண்ணாமல் இருப்பாங்க. கடைசியாக சுற்றி இருக்கிறவங்க சேஞ்ச் ஆவாங்க. இதுதான் ஃப்ளாட் கேரக்டராக இருக்குது. பாசிட்டிவ் கேரக்டராக இருக்குது என்னென்னா, நைட்டில் ஹீரோ வெளியில் போயிட்டுருப்பான், அதுக்கு அவன் ப்ரைஸ் ஒன்று பே பண்ணிவிடுவான், அதுக்கப்புறமேலு கடைசியாக சேஞ்ச் ஆகிடுவான். இதுதான் பாசிட்டிவ் கேரக்டருக்கு. நெகட்டிவ் கேரக்டராக இருக்குல்லன்னா, அவனுக்கு பாசிட்டிவ் கேரக்டர் இருக்குல்ல, கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு தீம் என்னன்னா,
தீம் வந்து ஒரு ஸ்டோரியில் எப்படி என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னா, ஹீரோக்கு ஒரு ஆப்போசிஷன் கொடுக்கறது தான், ஒரு கான்ஃப்ளிக்டை கொடுக்கறது தான் தீமோட வேலை. சிம்பிளாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, கதைங்கிறது கான்ஃப்ளிக்டே இல்லாமல் கதை எழுதவே முடியாது. நம்ம கதையை ஏன் பார்க்குறோங்கிறதே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று ஒரு கேரக்டர் ஃபேஸ் பண்ணுச்சுன்னா, அதை வந்து எப்படி வந்து ப்ரொட்டாகனிஸ்ட்டோ சம் கேரக்டரை ரியாக்ட் பண்ணுவான். இது கான்ஃப்ளிக்ட் மட்டும் இல்லை, எனி ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் எடுத்தாலும் இதுதான். நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லிப் ஆஃப் டெக்ஸ்ட் படித்தேன். டெக்ஸ்ட்டுக்கு ஒரு காமிக் ஸ்லிப்பு படித்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 பேனல் தான். ஒரு பொண்ணு இருக்கும், ஒரு பொண்ணுங்க ஒருத்தர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவான். அதுக்கு வந்து அந்த பொண்ணு இது என்ன ப்ராங்கா அப்படின்னு கேட்கும். இது வந்து ஏன் நமக்கு என்டர்டெய்னிங்காக இருக்குன்னா, இதில் வந்து அந்த புள்ள வந்து என்ன வேணால் ரியாக்ஷன் கொடுத்துருக்கலாம். ஆனால் அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் பார்த்தீங்களா. அதுதான் வந்து பேசிக்காக ஸ்டோரினா என்டர்டெய்னிங்னா, அந்த ரியாக்ஷன் எப்படி வரும்னா, ஒரு கான்ஃப்ளிக்ட்டு இருந்தால் தான் ரியாக்டே பண்ண முடியும். ஒரு ப்ரெஷர் ஒருத்தவங்க வந்து ஒரு ப்ரெஷருக்கு அடியில் இருந்தால் தான் ரியாக்டே பண்ண முடியும். என்ன தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு கேட்டால் தான் நீங்கள் வந்து ஆமாம் குடிக்கிறேன், இல்லை குடிக்கலன்னு சொல்ல முடியும். அந்த அந்த கேள்வியை கேட்குறது தான் வந்து ஒரு கான்ஃப்ளிக்டோட வேலை. ஸோ கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் ஸ்டோரி இல்லை. இதில் வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட், என்னென்னா ஹீரோவுக்கு ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை வந்து தடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இந்த பேசிக்காக வில்லன் எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸ் தான் வச்சுக்கோங்க. இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது தான் இப்போ நான் சொன்னது. என்னென்னா, ஹீரோ வந்து ஒரு கொள்கை வச்சுருக்கான், நைட் ஆனால் வெளில போகக்கூடாதுன்னு. ஆனால் இன்டர்னல் கான்ஃப்ளிக்டில் என்னென்னா, மறுபடியும் இந்த கொஷினை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சப்போஸ் ஹீரோ வந்து வெளில போயிட்டுருக்கான் நைட்லனா, நீ நைட்டு போகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து ஒரு கதையோட வேலை. அப்படி ஒரு டைமும் இந்த கேள்வியை கேட்கும்போது ஹீரோ என்ன பண்ணுவான்னா, ஸ்டார்டிங்கில் அவன் வந்து மறுத்துக்கிட்டே இருப்பான், மறுபடியும் அந்த தப்பை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். இப்போ ஃபஸ்ட் ஆக்டில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆக்டில் ஹீரோ வந்து இந்த தனக்குன்னு ஒரு தீம் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்ன தீம்? இப்போ வேறு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஒருத்தன் வந்து ரவுடிஸோட சுற்றிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டராக அடையணும். பாசிட்டிவ் கேரக்டராக இருக்குன்னா என்னது? கடைசியில் தேர்ட் ஆக்ட் ஃபஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட்னு பிரிச்சிருக்காங்களே. ஸோ தேர்டு ஆக்ட் என்னன்னா, ஹீரோ சேஞ்ச் ஆகிற அந்த பாயிண்ட்டு தான் வந்து தேர்ட் ஆக்டு. ஸோ ஸ்டார்டிங் வரைக்கும் அவன் மறுத்துக்கிட்டே இருப்பான், கடைசியில் வந்து ஹீரோ சேஞ்ச் ஆகிடுவான். இப்போ ஹீரோ வந்து ரவுடி பாய்ஸோடு சுற்றிக்கிட்டே இருப்பான். அவனை வந்து மறுபடியும் அந்த ஸ்டோரி என்ன பண்ணுன்னா, அவனை வந்து நீ இது பண்ணாத, இது தப்புன்னு அந்த கொஷின் கேட்கும். நீ இது பண்ண போறியா இல்லை மாற போறியா, இது பண்ண போறியா மாற போறியா அப்படின்னு கேட்கும். எப்படின்னா, ஹீரோ வந்து ரவுடி பசங்களோட சுற்றிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணோம். எப்படின்னா, திடீர்னு அவங்க அம்மா பார்க்குற மாதிரி. இப்போ அவங்க அம்மா பார்த்துட்டானா அவன் அந்த இடத்துல ஒரு சாய்ஸ் எடுக்கணும். என்னது? இவன் வந்து இனிமேல் ரவுடி பசங்களோட சுற்றலாம், இல்லைனா அவங்க அம்மா பேசிக்கிட்டு அமைதியாகவும் இருக்கலாம். 2 சாய்ஸ் இருக்குது. நீ வந்து அது பண்ணுறியா இது பண்ணுறியா. ஆனால் இதில் வந்து எது நல்லது, நம்ம எது கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுல தான் இந்த ஸ்டோரி இருக்குது. ஹீரோ வந்து இவன் வந்து ரவுடி பாய்ஸோடே சுற்றிட்டானா மறுபடியும் இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகும். மறுபடியும் வேறு ஃபார்மில் வந்து அவனுக்கு மாரல் ஒரு டைலமா வரும். நீ மறுபடியும் இது பண்ணுறியே பண்ணலையான்னு. எப்போ வந்து இவன் வந்து கரெக்டான சாய்ஸை எடுக்கிறானோ, அதாவது அம்மா சொல்கிறது கேட்டானா, அந்த ஸ்டோரி அந்த இடத்துல முடியும். ஒரு வேளை கடைசி வரைக்குமே கேட்கவே இல்லைன்னா அதுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கணும். அதுதான் நெகட்டிவ் கேரக்டராக இருக்குது. அப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணுவான். ஆனால் ரியலைஸ் பண்ணும்போது பெரிய ஒரு ப்ரைஸ் அவன் பே பண்ணியிருப்பான். பாசிட்டிவ் கேரக்டருக்கு அவன் ரியலைஸ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சேஞ்ச் பண்ணது மூலியமாக அவன் வந்து தன்னோட கோலை அச்சீவ் பண்ணிடுவான். ஆனால் நெகட்டிவ் கேரக்டருக்கு அவன் வந்து சேஞ்ச் பண்ணாத காரணத்தினால அவன் கோல் வந்து அச்சீவே பண்ண முடியாமல் போயிடும். ஃப்ளாட் கேரக்டருக்கு அவன் சேஞ்ச் ஆக வேணாம், அவன் சுற்றி இருக்கிறவன் தான் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு வந்து
அவன் வந்து ஒரு அப்பா வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் அவங்க பையன் அப்படி கேட்க மாட்றான். ஆனால் கடைசியில் பையன் சேஞ்ச் ஆகுறான்னா அப்போ அந்த அப்பா வந்து ஒரு ஃப்ளாட் கேரக்டருக்கு ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ கொஞ்சம் கயன்னு சொல்கிறேன், ஒன்றும் புரியாதுன்னு எனக்கே தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ தான், என்னால் முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அந்த கேள்வியை கேட்டாங்களா, என்னது, அம்மா பார்த்துட்டாங்க, அம்மா திட்டுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு, நீ வந்து ஒரு சாய்ஸ் வைக்கிறாங்க, நீ என்ன வீட்டில் இருக்கணும்னா நீ அந்த பசங்களோட சுற்றக்கூடாது அப்படிங்கிறான். ஹீரோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறான், இந்த ஸ்டோரி முடியணும்னா அவங்க அம்மா அப்பா கூட சேர்ந்துடணும். இந்த ஸ்டோரி முடியக்கூடாதுன்னா மறுபடியும் போகணும், மறுபடியும் அந்த பசங்களோட சுற்றுறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ வந்து ஒரு பெரிய ரவுடிக்கிட்ட மாட்டிக்கிறான், நல்லா அடி வாங்குறான். அப்படி அந்த அடி வாங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இன்னொரு சாய்ஸ் வைக்கணும். என்னன்னா, இப்போ இவன் தனியாக இப்போவே ஓடி போயிடலாம், தப்பிச்சு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, இவன் தப்பிச்சு போயிடலாம். அப்படி தப்பிச்சு போயிட்டால் இவனுங்கெல்லாம் பிட்ரே பண்ணுற மாதிரி தான் அர்த்தம். அப்போ மறுபடியும் இந்த ரவுடி பசங்களோட சேர்ந்து சுற்ற முடியாது. இல்லைனா இந்த ரவுடி கூடயே சேர்ந்து அடி வாங்கலாம். இப்போ மறுபடியும் வந்து அதே கேள்வியை தான் கேட்குறோம், வேறு ஃபார்மில் கேட்குறோம். நீ வந்து இப்போ நீ என்ன ஐடியா வச்சுருக்க, ரவுடி பசங்களோட சுற்றுவேன்ட்டுருக்க, நீ இதை பண்ணுவியா மாட்டியா அப்படிங்கிற கேள்வியை தான் மறுபடியும் இந்த ஸ்டோரியில் கேட்டுக்கிட்டே இருப்போம். அது வந்து எந்த இடத்துல அவன் மாறுறானோ அந்த இடத்துல தான் ஸ்டோரி முடியுது. அவன் ஏன் மாறணும், இந்த இடத்துல அவன் மாறணும், ஏன் நம்ம மாறணும்னு நான் சொல்கிறோம்னா, அப்படி மாறினா தான் அவனால் கோல் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ வந்து அவன் கோல் என்னதுன்னா, அவன் ஹாப்பியாக இருக்கணும், கெத்தாக இருக்கணும், மற்ற முன்னாடி கெத்தாக இருக்கணும். அந்த கெத்தாக இருக்கிறதுக்கு இப்போ ஒரு ஐடியாலஜி அவன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான்ல, என்னது, மற்ற முன்னாடி பார்த்தா வந்து நம்ம கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கெத்தாக இருக்கிறதுக்கு அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணுறான். என்னது, ரவுடி பசங்களோடு இருந்தால் கெத்தாக சுற்றுவேங்கிற ஒரு பிளான் போடுறான். இப்போ ஸ்டோரிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான் தான். நான் வந்து இது தீமேட்டிக் ரைட்டிங்காக இருந்தாலும் சரி, நான் எக்ஸ்டர்னல் ஃபைட்டிங்குன்னு சொன்னால அதுக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷனே தேவையில்லை. அது சும்மா நீங்கள் வந்து ஆப்போசிஷனை போட்டு நீங்கள் வந்து அது எடுத்துடலாம். அதுவும் நான் வந்து டீட்டெயில்டாக எப்படி பண்ணணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்போ வந்து தீமேட்டிக்காக எப்படி எழுதுறது மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், நிறைய விஷயங்கள் தெரியணும். இப்போ ஹீரோவோட கோல் என்னது, மற்றவங்க முன்னாடி மாசாக இருக்கணும், இதுதான் கோல். இந்த கோலுக்கு தப்பான ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்டிங்கில் சூஸ் பண்ணுவான். என்ன அவன் தப்பான ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணுறான், ஃபஸ்ட்டு ஆக்ட் ஃபுல்லாகவே இந்த கோல் சூஸ் பண்ணுறான்ல, நான் இது தான் பண்ணணுன்னு, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஆக்டோட பிரேக்கிங் பாயிண்ட்டு. அவன் வந்து இந்த கோல் சூஸ் பண்ணி அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறான். இப்போ வந்து அந்த ஃபஸ்ட் ஆக்டில் என்ன வேணால் நடக்கலாம். வந்து இந்த அவன் நிறைய பேர் முன்னாடி அசிங்கப்படுத்திடலாம், அதனால் கெத்தாக இருக்கணும்னு. அது வந்து ஏன் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறாங்கிறது ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட் ஆக்ட் ஃபுல்லாகவே இருக்குது உங்களுக்கு. அப்படி ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு, சரி இப்போ நான் அச்சீவ் பண்ண போகிறேன், ஸ்டேக்ஸ்லாம் இந்த இடத்துல ஃபஸ்ட் ஆக்டில் தான் நீங்கள் பில்டு பண்ணணும். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா, எல்லா ஸ்டோரி ஸ்ட்ரக்சர்ஸும் பேசிக்காக ஒரு கோர்லேருந்து தான் அவங்க ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் நீங்கள் நிறையா ஸ்டோரி ஸ்ட்ரக்சரில் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் ஸ்டோரி சர்க்கிளாக இருந்தாலும் சரி, பீட் ஷீட்டாக இருந்தாலும் சரி, ஹீரோஸ் ஜேர்னியாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு கோர்லேருந்து பிரிகிற ஸ்டோரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் எல்லாமே. இது சென்டரில் இது தான். ஆனால் இப்போ இப்போ நம்ம அதுக்கெலாம் போக வேணாம், இதுதான் இப்போ நான் சொல்கிறது தான். ஆனால் கோர் ஓகே, இந்த இடத்துல தான் வந்து ஸ்டேக்லாம் பில்டு பண்ணும். இந்த பாயிண்டில் தான் ஹீரோ வந்து ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறங்கிற முடிவெடுத்து அவன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறான். அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறது தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அப்படி ஏன் வந்து அவன் தப்பான ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணுறான்னா, அதுக்கு வந்து கோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. என்னென்னா, ஒரு தப்பான ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறோன்னா அந்த ஐடியாலஜியை புகுத்துற மாரி ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்து வாழ்க்கையில் நடந்திருக்கும். இப்போ ஏன் வந்து இவன் மாசாக இருக்கானா, இப்போ சின்ன வயசில் இவங்க அண்ணனை பார்த்து வளர்ந்துருக்கலாம், இவங்க அண்ணன் ரவுடிசம் பண்ணியிருக்கலாம், இவங்க அண்ணனுக்கு நிறைய பேர் மரியாதை கொடுத்துருக்கலாம். அதை பார்த்து இவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இவன் வந்து ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறான். என்னது, நம்ம கெத்தாகணும்னா நம்ம அண்ணன் அவன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான் தன் வாழ்க்கையில், மற்றவங்க இந்தமாரி கெத்தாக இருக்கணும்னா ரவுடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவனோட தாட் ஆஃப் த ப்ராசஸ். நம்ம இந்த தாட்டை மாற்றணும், அதுதான் ஸ்டோரியோட வேலையே. அப்போ தான் வந்து
ஒரு மீனிங் கிடைக்கும். இது ரைட்டு, இது லெஃப்ட், இது ரைட்டு, இது ராங்குன்னு சொல்கிறதுக்காக தான் ஸ்டோரியே. இது வந்து ஆனால் ரொம்ப தீமேட்டிக்காக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலும் என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஆனால் ஸ்டோரிங்கிறதுக்கு இது வந்து இதுதான் கோரு. சரி, ஓகேவா? கோஸ்ட்னா என்னது? ஃபஸ்ட்டு கோஸ்ட்னா இவன் இப்போ வந்து ஒரு தப்பான ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். ஐடியாலஜினா ஒன்றும் இல்லை, ஒரு பிளானை ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி, அவன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டு. அந்த ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான தப்பான மைண்ட் செட்டு நீங்கள் கொண்டு வரணுன்னா அதுக்கு அந்த கோஸ்ட்டுன்னு இருக்கணும். கோஸ்ட்னா அவன் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இப்போ அவங்க பார்த்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான், நம்ம கெத்தாகணும்னு ஆசைப்பட்றான். அப்படி கெத்தாகணுன்னா அவங்க அண்ணன் என்ன ஃபாலோ பண்ணால் ரவுடி ஆகணும் அப்படிங்கிறது தான் அவனோட கோஸ்ட்டு. ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட் ஆக்டில் செட்டப்லாம் பண்ணிடணும். செட்டப்னால் என்னென்னா, ஏன் ஹீரோ வந்து இந்த கோலை சூஸ் பண்ணணும், ஏன் சூஸ் பண்ணக்கூடாது, ஏன் இந்த சூஸ் பண்ணலான்னா என்ன ஆகும், என்ன ஆகாது, அதுக்கப்புறமேலு அந்த ஸ்டோரியில் இருக்கிற மற்ற எலமெண்ட்ஸ், மற்ற கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட் ஆக்ட் ஃபுல்லாகவே. ஃபஸ்ட் ஆக்ட்லேருந்து செகண்ட் ஆக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது இந்த கோலை அச்சீவ் பண்ணிட்டு அவன் வந்து ஸ்ட்ராட்டஜிஸை டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை ட்ரை பண்ணுறது தான் வந்து செகண்ட் ஆக்ட்டு. தேர்ட் ஆக்ட்டு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருவான். ஏன்னா அந்த தேர்ட் ஆக்டில் சேஞ்ச் ஆகிடுவான். அதனால் கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை பிடிச்சிருவான், தனக்கு பிடிச்ச கோலையை அடைஞ்சிருவான். இது வந்து பாசிட்டிவ் கேரக்டராக இருக்குல்ல. நெகட்டிவ் கேரக்டராக இருக்குல்ல. கடைசி வரைக்கும் அவனால் கோல் அச்சீவே பண்ண முடியுது. ஏன்னா கடைசி வரைக்கும் அவன் தப்பான ஐடியாலஜியில் தான் இருப்பான், அவனை மறவே மாட்டான். ஓகே, இவன் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ அவன் மைண்ட் செட் என்னது, நம்ம ஹாப்பியாக இருக்கணும், நம்ம வந்து மற்றவங்க முன்னாடி மரியாதையாக இருக்கணும். அந்த கோலுக்கான அவன் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரான், நம்ம வந்து ஒரு ரவுடி ஆகணும். அப்போ இந்த செகண்ட் ஆக்ட் ஃபுல்லாகவே அவன் வந்து ரவுடி ஆகிறது தான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஆனால் இந்த ஸ்டோரி என்ன சொல்லும், ஸ்டார்டிங்லேருந்தே இவன்கிட்ட சொல்லும், நீ வந்து ரவுடி ஆக முடியாதுடா, ரவுடி ரவுடி ஆகாதடா, சந்தோஷமாக இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். ஆனால் இவன் வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான். கடைசி வரைக்கும்ங்கிறது அது வந்து ஒரு ஆத்தரோட கையில் தான் இருக்குது. நீங்கள் டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறதுனால சேஞ்ச் பண்ணலாம். 2-3 ஆப்போசிஷனில் நீங்கள் இப்போ கொண்டு போகிறதுனால போயிட்டே இருக்கலாம். இதுக்கு வந்து இத்தனை பேஜ் தான், நிறைய ஸ்டோரி செக்ஷன்லாம் சொல்லுவாங்க, இத்தனை பேஜ் தான் இருக்கணும், இத்தனை இது தான் இருக்கணும். அவங்க வந்து ஆனால் அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. இட்ஸ் அப் டு த ஆத்தர். நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஹீரோ வந்து இந்த கோஸ்ட் மூலியமாக வந்து இந்தமாரி ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுறான். இப்போ வந்து அவன் எங்கே சேஞ்ச் ஆவான், எல்லாத்தையும் நான் சேஞ்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கான். அவன் ஏன் சேஞ்ச் ஆகணும், அந்த சீனை எப்படா வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் பே அப்படிங்கிற பார்ட்டே இருக்குது. இது வந்து டார்க் நைட் ஆஃப் த சோல்னு சில இடத்துல சொல்லுவாங்க. இல்லை இந்த ஸ்டோரி சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா பே அப்படின்னே ஒரு செக்மெண்ட் இருக்கும். இந்த பே செக்மெண்ட் எதுக்கு இருக்குன்னா, நீ ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தப்பு, நீ இந்த தப்பு பண்ணதுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக கொடுத்து விட்ரும். இந்த பே ப்ராப்ளமில் இந்த ப்ராப்ளமை வந்து இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, ஸ்டோரி சர்க்கிள் இருக்குல்ல, அதை வச்சே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டோரி சர்க்கிளில் மொத்தம் 8 பீட் இருக்குது. என்னன்னா, யூ வாண்ட், நீடு, யூ வாண்ட், கோ, கெட்டு, சாரி நான் ஒரு தப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்னன்னா, நான் வந்து சொல்லியிருப்பேன் கோலை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் சேஞ்ச் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. தனக்கு ஆசைப்பட்ட கோல் கிடச்சதுக்கப்புறமும் ஒருத்தவங்க சேஞ்ச் ஆகலாம். அது எப்படிரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வந்து 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரு வேறுங்க. 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரு அது வந்து வேறு, இந்த ஸ்டோரி சர்க்கிளுங்கிறது வேறு. 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் எப்படின்னா, கோலை அச்சீவ் பண்ணுறது தான் மெயினானதாக வச்சுருப்பாங்க. கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இது பண்ணி. 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் அவன் வந்து தப்பான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவான். எப்படின்னா, அவனோட கோல் என்னது, நம்ம
கெத்தாக மாறணும். அப்படி கெத்தாக மாறதுக்கான தப்பான நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும், மற்றவங்க முன்னாடி பெருமையாக இருக்கணும். அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி அவன் என்ன தப்பான ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணுறது தான் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர். அப்படி தப்பாக என்ன ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணுறான், நம்ம ரவுடி ஆகுறது. அந்த தப்பை வந்து கடைசியாக திருத்திப்பான். ஸோ இதுதான் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரு. ஸ்ட்ராட்டஜி இங்கே தப்பாக இருக்கும். அதே இந்த ஸ்டோரி சர்க்கிளு இல்லை ஹீரோஸ் ஜேர்னிலாம் வந்து அவன் எடுக்கிற கோலே வந்து தப்பாக இருக்கும். எப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஹாப்பினஸ் வேணும்னு மற்றவங்க முன்னாடி மரியாதை வேணும்னு சூஸ் பண்ணான்னா, இந்த இடத்துல வந்து அவன் சூஸ் பண்ணுற கோலே வந்து ரொம்ப தப்பானதாக இருக்கும். அந்த கோலை அச்சீவும் பண்ணிடுவான். ஆனால் பண்ணதுக்கப்புறம் அந்த கோலுக்கான ப்ரைஸை கொடுப்பான். ஏன்னா அந்த கோலே தப்பான கோலாக இருக்கும். இங்கே ஸ்ட்ராட்டஜி தப்பாக இருக்குது, கோல் தப்பாக இருக்கும். இங்கே ஸ்ட்ராட்டஜி தப்பாக இருக்கும், கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி தப்பாக இருக்கும். இங்கே கோலே தப்பாக இருக்கும். அதனால் ஒரு ப்ரைஸை பே பண்ணுவான். தப்பு ரைட்டுன்னு எது சொல்கிறேன்னா, அந்த தீமை தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சொல்கிறத வச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபேமஸான ஒரு படத்தை எடுத்து அதுவே நான் டைசெக்ட் பண்ணேன். இந்த பார்ட்டில் வந்து நான் ஸ்டோரி சர்க்கிள் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, இதில் வந்து நான் வந்து ஒரு தப்பான ஒரு ஸ்டோரி எடுத்து ஒரு ஸ்டோரி ஸ்ட்ரக்சரை எடுத்து அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எல்லோரும் ஆவேசம் படம் பார்த்துருப்பீங்க. செமையாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். அந்த படம் வந்து ஒரு ஸ்டோரி ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் வருது. என்ன ஸ்ட்ரக்சர்? அது வந்து த ஸ்டோரி சர்க்கிளுங்கிற ஸ்ட்ரக்சரை அப்படியே பர்ஃபெக்டாக அப்படியே ப்ளூ பிரிண்ட் எடுத்த மாதிரி ஃபாலோ பண்ணும். இன்னொரு டிஸ்க்ளைமர் கொடுக்கணும். என்னன்னா, நீ ஸ்டோரி ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணினா கதை கண்டிப்பாக சூப்பராக வரும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்டோரி ஸ்ட்ரக்சரே இல்லாமல் வெறும் கான்ஃப்ளிக்டை மட்டும் இந்த ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் நான் எதை சொல்கிறேன்னா, பிக் பிக்சர் ஆஃப் த ஸ்டோரியை நான் சொல்கிறேன். இப்போ நான் சீன் பை சீன் அது வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல்லே வேறு. இப்போ நான் சீன் பை சீனை வந்து ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா அது வந்து வேறு மாதிரி. எப்படி சொல்லணுன்னா, இப்போ மேக்ஸுங்கிறது ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனால் அதில் வந்து ஜியாமெட்ரிக்கும் நம்பர் சிஸ்டமுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இருக்கும், இன்டர்னலாக இருக்கும். அது இதுவும் ஒரே பிரின்சிபிள்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஜாமெட்ரிங்கிறது ஷேப் வச்சு பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்பர் சிஸ்டமுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பருக்குள்ளே போய் படிச்சுக்கிட்டு இருப்போம். அந்தமாரி ஒரு ஸ்டோரி ஸ்ட்ரக்சரும் ஒரு சீன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சீனுனா அந்த இன்ஸ்டன்ஸில் பாயிண்ட் பை பாயிண்ட்டை எழுதுகிறோம்ல, சீன் பை சீனு, அதுக்கும் இதுக்கும் வேறு டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ண முடியும். நீ வந்து ஒரு நல்ல சீன் ரைட்டராக இருந்து நீ தப்பிச்சுக்கலாம். ஆனால் ஒரு நல்லா உனக்கு வந்து ஸ்டோரி ஸ்ட்ரக்சரில் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் உனக்கு சீன் ரைட்டிங் தெரியலனா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் சீன் ரைட்டிங்கிறது ரொம்ப கஷ்டமெலாம் இல்லை, அது வந்து ஒரு ஈஸியான விஷயந்தான். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஸ்டோரி ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்த்துக்கலாம். பிக் பிக்சர் என்ன தான் வந்து எனக்கு வந்து நான் பெரிய லெவலில் பிளான் போட்டிருக்கேன், எண்டிங் அப்படி இருக்கும், இப்போ எண்டிங் இப்படி இருக்குனாலும் அந்த பாயிண்டில் ஹீரோ பார்க்குற வியூவர்ஸை நீ ஹூப் பண்ணலான்னா நீ கடைசியில் வந்து சூப்பராக எழுதி தீமேட்டிக்காக எழுதி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம வந்து இப்போ பிக் பிக்சர் ஆஃப் த ஸ்டோரி, அதாவது ஸ்டோரி ஸ்ட்ரக்சரை மட்டும் இப்போ இதில் பார்க்கலாம். அதுவும் வந்து ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் தான், ஆனால் அது வேறு மாதிரி. ஓகே, ஒரு ஸ்மால் வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து இந்த அளவு எலமெண்ட்ஸ்லாம் தேவையில்லை. ஸோ அந்த ஆவேசம் படத்தில் ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஹீரோ இருப்பாங்க, அவன் வந்து புதுசாக ஒரு ஏரியாவுக்கு போவான், அவன் போய் காலேஜ் சேருவான். அந்த இடத்துல வந்து அந்த கேரக்டர்லாம் செட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி இடத்துல வந்து இந்த கதை நடக்க போகிறங்கிறதே செட் பண்ணுவாங்க. அவனுக்குன்னு ஒரு கோலை செட் பண்ணுவாங்க. அந்த கோல் தான் என்னது, அவன் வந்து அந்த குட்டிங்கிற ரவுடி வந்து இவனை அடிச்சிருவான். இவன் அடித்ததுக்கு நான் திருப்பி வந்து இவனை பழி வாங்கணும் இப்படிங்கிறது தான் வாண்ட்டு. இந்த யூக்கும் வாண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் கேட்டலிஸ்ட். இவனுங்க 2 பேரும் பார்த்துப்பானுங்களே, பார்த்துட்டு இவன் அந்த குண்டா இருக்கிறவன் போயிட்டு அடிச்சுட்டு வந்துடுவான்ல, அதுதான் வந்து கேட்டலிஸ்ட்டு. இதுதான் வந்து இந்த கோலை சூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தே விடும்.
கேட்டலிஸ்ட்னால் அதுதான் ஒரு தூண்டுதல். நீங்கள் இன்னும் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வேணும்னா நிறையா வீடியோ 1008 வீடியோ இருக்குது. உள்ளே போய் கேட்டலிஸ்ட்னால் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் வந்து இப்போ பிக் பிக்சராக மட்டும் என்னென்னு நான் சொல்லிடுறேன். இந்த கேட்டலிஸ்ட்னால் என்னது, கோஸ்ட்னால் என்னது அப்படிலாம் சொல்லுவானுங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து கோரை விட்டுட்டு இந்தமாரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு புரியாது. ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வீடியோ இருக்குது, நீங்கள் ஈஸியாக பார்த்து புரிஞ்சுக்கலாம். கேட்டலிஸ்ட்டு அவனுங்களுக்கு ஒரு கோல் வந்துருச்சு, நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும். கோங்கிறது வந்து சேஃப் ஜோன். இந்த கோலை அச்சீவ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்களே, அவன் வந்து ஒரு ஐடியா யோசித்து, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாலை உதைக்கணுன்னா நான் உதைக்கணும் அப்படின்னு யோசித்து அதை ஆக்ஷன் பண்ணுறேன் பற்றியா, அதுதான் வந்து கோங்கிறது அந்த ஆக்ஷன் எடுக்கிறது. இவனுங்க வந்து என்ன யோசிப்பானுங்க, இவனுங்களை விட பெரிய ரவுடியாக பிடிச்சி அவனை குட்டியை அடிச்சிடலாங்கிறது தான் இவனுங்களோட ஸ்ட்ராட்டஜி. கோங்கிறது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவனுங்க வந்து ட்ரை பண்ணுவானுங்க. எப்படி ஒரு பார்பராக போய் தேடுவானுங்க. அப்போ வந்து கிடச்சிருச்சா, அதில் வந்து இவன் வந்து நல்ல ரவுடியாவான். அப்புறம் ரவுடி கூடயே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுவானுங்க. அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தானே ஒருத்தன் வந்து அடித்தானா பதிலுக்கு அடிப்பான். நல்லா 2 பேர் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆவானுங்க. அப்புறம் வந்து இந்த கெட்டில் வந்து தான் இவனுக்கு என்ன கோலுக்காக வந்தானுங்களோ அதை வந்து அடைஞ்சிருவானுங்க. என்ன கோலுக்காக வந்தாங்க, குட்டியாக அடிக்கணும். கரெக்டாக சென்டர் ஆஃப் த பாயிண்டில் அவனுங்க அடிச்சிருவானுங்க. கெட்டு கிடச்சிடும். 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சருக்கும் இந்த ஸ்ட்ரக்சருக்கும் என்ன இப்போ டிஃப்ரென்ஸு, இதில் வந்து அவனுக்கு வச்சுருக்கிற கோலே தப்பானதாக இருக்கும். அதனால் இந்த கோலுக்கு ஒரு பெரிய ப்ரைஸாக பே பண்ணுவானுங்க. அப்போ தான் கோல் கிடச்சிருச்சு. பேங்கிறது என்னன்னா, அதை விட ஒரு பெரிய ப்ராப்ளம், ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வர்றது தான் சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு ப்ரைஸை பே பண்ணும். பார்ட்டில் என்ன நடக்கும், இவன் வந்து ரொம்ப ஃப்ரெண்டாகி சைக்கோபேத்திக் பிஹேவியர்ஸ்லாம் காட்ட ஆரம்பிச்சிருவான். காட்டி இவனுங்க கூடயே ரொம்ப ஃப்ரெண்டாகணும் அந்தமாரி நடப்பான். இதுதான் இப்போ அந்த ப்ராப்ளம் விட்டுட்டு இப்போ பெரிய ப்ராப்ளம் ஒன்றில் மாட்டிட்டாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து தப்பிக்கிறதுக்கும் மறுபடியும் வேறு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ வந்து அப்புறமேலு ரிட்டர்ன். இந்த பாயிண்டில் என்னென்னா, இப்போ இந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் இப்போ வந்துச்சுல, அந்த ப்ராப்ளம் முடிச்சுட்டு மறுபடியும் பழைய ஸ்டார்டிங்கில் எங்கே இருந்தானுங்களோ மறுபடியும் அங்கேயே வருவானுங்க. இதில் வந்து இவன் அடிச்சிருவான். இவன் கடைசியாக ஒரு சீன் நடக்கும். இவங்க வந்து தப்பிக்க இன்னொரு ரவுடியை வந்து கூப்பிட்டு கால் பண்ணிடுவான். அப்புறம் இவன் வந்து அடிப்பான். அந்த கிளைமேக்ஸ் சீனில் அழுவான். அந்த சீனில் ஞாபகம் இருக்குல்ல. ஸோ அதுதான் பார்ட்டு. அப்புறம் இவனுங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்களா, இந்த ப்ராப்ளம் முடிஞ்சுட்டு பிரிஞ்சு வந்து ஹாஸ்டலுக்கு மறுபடியும் வந்துடுவாங்க ஃபஸ்ட்டு படித்த இடத்துக்கே. அதுதான் வந்து ரிட்டர்னு. சேஞ்சுங்கிறது வந்து இப்போ இவ்வளோ பெரிய ப்ரைஸ் பே பண்ணால, இவன் தப்பான கோலை எடுத்ததுக்கான ப்ரைஸை பே பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக இவனுக்குள்ளே வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும். ஏன்னா இவன் கோலை எடுத்ததே தப்பு, அதுக்கு ஒரு ப்ரைஸை பே பண்ணிட்டான். இதில் வந்து சேஞ்சை எப்படி காட்டுவானுங்களாம், நல்லா படிக்கிற மாதிரியும். இதில் வந்து ஹீரோ மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன டச்சு வில்லனுக்கும் வந்து ஒரு சேஞ்சு கட்டியிருப்பாங்க. என்னது, சட்டையை வந்து ஃபஸ்ட்லேருந்து வெள்ளையை போட்டுருப்பான், கடைசியில் வரும்போது கருப்பாக போடுவான். இவனுங்களுக்குள்ளேயும் ஒரு சேஞ்ச் இருக்கும். இது வந்து நான் ஒரு பர்ஃபெக்டான சேஞ்சுப்பா, இது ஒரு பர்ஃபெக்டான தீமு, இதில் ஒரு பர்ஃபெக்டான சேஞ்சுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்டோரியில் வந்து பர்ஃபெக்டாக இதுதான் தீமு, இதுதான் சேஞ்ச் ஆகிட்டான்னு அந்த ஸ்டோரியில் எக்ஸ்பிளைனாக பண்ணியிருக்க மாட்டாங்க அந்தளவு. இருந்தாலும் ஒரு புரிஞ்சிக்கிற அளவு, ஒரு பார்த்தா நல்லா இருக்கிற அளவுக்கான ஒரு சேஞ்ச் இருக்கும் கேரக்டர்ஸுக்கு நடுவில். ஓகேவா, இதுதான் வந்து டான் த ஸ்டோரி சர்க்கிள் வந்து இது இவனுங்க மூலியமாக, இந்த ஸ்டோரி மூலிமா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், இப்போ லைவாக ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி காட்டுமா நான். இதில் வந்து இதை விட அந்த ஸ்ட்ரக்சர் பெருசு, இதை விட இந்த ஸ்ட்ரக்சர் தான் பெருசு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லா ஸ்ட்ரக்சரும் வந்து நம்ம இந்த ஸ்டோரியே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரியல் லைஃப்பை அப்படியே ரியல் லைஃப்பில் நடக்கிற இதை தான் வந்து நம்ம வந்து ஸ்டோரி மூலிமா ரெப்ளிகேட் பண்ணுறோம்.
நான் மாரல் டைலமா, தீமேட்டிக் டைலமாம்பானுங்க. அதுதான் இது. நீ வந்து ரைட்டு சூஸ் பண்ணுற போறியா இல்லை லெஃப்ட்டு சூஸ் பண்ண போறியா அப்படிங்கிற இந்த ஸ்டோரியில் கூட இல்லை. இந்த த ஸ்டோரிஸ் இருக்குல்ல, அந்தளவுலாம் கொஷின் கேட்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அதில் வந்து ஒரு அந்த கொஷின் கேட்கக்கூடாதுன்னு சொல்ல. இந்த மூவிலையும் நார்மலாகவே இதில் வந்து இந்த தீமேட்டிக் கொஷின்ஸ் வந்து அந்தளவு நிறையா இருக்குது. சரி, ஓகேப்பா. ஏதோ ஷார்ட் டேர்ம். இன்னும் இப்போ நான் சொன்னது ஒன்றுமே புரியல இல்லை. இன்னும் நான் டீட்டெயில்டாக நான் ஸ்டோரினா என்னென்னு சும்மா வேறு ஆணி வேறு படிக்கணும்னா ஒர்க் ஷாப் ஒன்று இருக்குது. இப்போ நான் காசு சம்பாதிக்கணும்ல, ஒர்க் ஷாப்லாம் ஒன்றும் ஆரம்பிக்கல. அது எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாது. இதுதான் என் ஃபஸ்ட்டு வீடியோ. ஆனால் இப்படி எதுவும் ஒர்க் ஷாப் ஆரம்பித்து அப்படி இப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். அப்படியே நமக்கு கொஞ்சம் காசு பார்க்கலாம். ஒர்க் ஷாப் தான். அது எப்படி, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து சீன் ரைட்டிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. இதில் கூட கொஞ்சம் டீமு இது கேட்லிஸ்ட்டு அப்படி இப்படிம்பேன். ஆனால் வந்து சீன் பை சீன் ரைட்டிங்கில் அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ ஆக்சுவலாக நம்ம கதை எதுக்கு பார்க்குறோம்? ஒரு கான்ஃப்ளிக்டாகவா, யார் ஜெயிப்பாங்கிறதுக்காகவா? இல்லை. நம்ம ஆக்சுவலாக எதுக்கு ஸ்டோரியை பார்க்குறோன்னா, ஸ்டோரிங்கிறது ஒன்று நம்ம எதுக்காக பார்க்குறோன்னா, ஒரு கேரக்டருக்கான ரியாக்ஷனுக்காக தான் பார்க்குறோமே. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, இந்த ஒரு புள்ள வந்து இருக்கும். ரேண்டமாக ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான். அந்த புள்ள வந்து என்ன சொல்லும், ஏதாவது ப்ராங்கா அப்படிங்கும். இதில் வந்து இந்த இடத்துல நான் இந்த புள்ளைக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அந்த ப்ராப்ளம் தான் என்னது, நான் ஒருத்தன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். இதுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறது பார்க்கறதுக்காக தான் வியூவர்ஸ் வந்து பார்க்குறாங்க. இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கணும். இப்போ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரியாக்ஷனையே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் ஃபெயில் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ இவன் வந்து கேட்டு அதுக்கு வந்து இந்த புள்ள வந்து ஆமான்னு சொல்லியிருந்தது, இல்லைன்னு சொல்லியிருந்ததுன்னா நான் அந்த இடத்துல யோசிச்சிருப்பேன், நான் ஏன் இதை படிச்சிருக்கணும்? ஏன்னா எனக்கு இது ரெண்டுமே தெரியும். இதுதான் நடக்கும், இல்லை இதுதான் நடக்கும், நம்ம ஏன் இது படிக்கணும் அப்படின்னே எனக்கு அந்த தோணியிருக்கும். எனக்கு ஏன் அப்படி தோணலைன்னா, நான் எதிர்பார்க்காத ஒரு ரியாக்ஷனை வந்து அந்த புள்ள கொடுத்ததுனால தான் எனக்கு அந்த இடத்துல என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஸோ ஒரு ரைட்டராக உங்களோட வேலை என்னன்னா, வியூவர்ஸ் எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் ரியாக்ஷனை நீங்கள் எழுதணும். ரியாக்ஷன்னா நான் எதை சொல்ல வரேன்னா, ஒரு கேரக்டரோட ஸ்ட்ராட்டஜி, அந்த ப்ராப்ளம் வந்து வெளில வர்றதுக்கு. இந்த பிள்ளைக்கே வந்து ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளில வர்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நான் ரியாக்ஷனுங்கிற. அந்த ரியாக்ஷனை வந்து நம்ம எதிர்பார்க்காத மாரி இருக்கணும். வியூவர்ஸ் வந்து எதிர்பார்க்காத மாரி இருக்கும். பட் ஸ்டில் அந்த கேரக்டருக்குள்ளேருந்து வரணும். அந்த கேரக்டரே இந்தமாரி இருந்தாலும் அந்த கேரக்டர் அந்த இடத்துல இருந்தால் இந்தமாரிலாம் பண்ணியிருக்க மாட்டான்ப்பா. அப்படி தாட் பண்ணுற மாரி ஸ்ட்ராட்டஜிலாம் எழுதக்கூடாது. அந்த கேரக்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஸ்டில் அந்த கேரக்டராகவே இருந்து பண்ணணும். கேரக்டர் விட்டு வெளில வந்து பண்ணக்கூடாது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த கேரக்டர் தான் ஃபேவரெட்டு, இந்த கேரக்டர் தான் ஃபேவரெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவனுங்க வந்து எப்படி ப்ரெஷரில், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவனுங்களே இருக்கட்டுமே, அவங்கெல்லாம் வந்து நம்மளை ஏன் பிடிக்குன்னா அவங்க எப்படி ஒரு ஆக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால தான் பிடிக்குமே. அண்டர் ப்ரெஷரில் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க எப்படின்னா, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா, அந்த அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து ஒருத்தன் வந்து கூப்பிட்றான், நான் அந்த ஏரியாவுக்கு போகிறேன் வரியா அப்படிங்கிறான். நான் இருந்திருந்தானே அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பேன்னா, இல்லை வரலன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த அண்ணா என்ன சொன்னாங்க, எனக்கு அங்கே வேலையே இல்லை அப்படிங்கிற ரிப்ளை. அவங்க அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம்னா ப்ராப்ளமாகவே இருக்கக்கூடாது. எல்லாம் ப்ராப்ளம்னா ஒரு பெரிய பிரச்சனை தான் ப்ராப்ளமும் இல்லை. ஒரு இடத்துல ஒரு ரியாக்ஷன் எதிர்பார்த்தாலே அது வந்து ஒரு ப்ரெஷர் தான். அந்த இடத்துல அந்த அண்ணன் என்ன சொன்னாங்க,
எனக்கு அங்கே போகிறதுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து நான் அந்த ஸ்டோரி ஸ்ட்ரக்சரையும் படிச்சுட்டு இருந்ததுனால நம்மளுக்கு ஏன் அந்த அண்ணன் ஃபேவரட்டாக இருக்காங்கன்னு புரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க ஒரு ஃபேவரட் பர்சன் அண்டர் ப்ரெஷரில் அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க. நம்ம அதுக்காக தான் நம்ம ரியல் லைஃப்லேயும் அதுக்காக தான் நம்ம பார்த்துருக்கோம், ஸ்டோரிஸ்லேயும் அதுக்காக தான் நமக்கு கேரக்டர்ஸ்லாம் பிடிச்சிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு லூஃபியை பிடிக்கும். ஏன்னா அவன் அண்டர் ப்ரெஷரில் நம்ம மற்றவங்களாம் பயப்படுவாங்க, அவன் ஆனால் பயப்படாமல் இருக்கான்ல, தனக்குன்னு வந்து ஒரு இருக்கான்ல. இப்போ ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுனால அவன் கேரக்டரை மாற்றிக்கிறானா? இல்லை, அதுக்காக தான் நம்ம பிடிச்சிருக்கு. ஆனால் இவ்வளோலாம் நீங்கள் யோசிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி எழுதணும், வியூவர்ஸ் வந்து எதிர்பார்க்காத ஸ்ட்ராட்டஜி எழுதணும், அவ்வளோதான், சிம்பிள். இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஜெயிக்கலாம், இல்லை ஃபெயில் ஆகலாம். ஃபெயில் இல்லைன்னா ஒரு பாதி லைட் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, அதில் ஒரு ஸ்டெப்ஸ் மட்டும் ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிற மாரியே எழுதலாம். இப்போ வந்து நான் ஒரு கதை எழுதுனேன், அதுக்கான எக்ஸாம்பிளே சொல்கிறேன். ஒருத்தன் வந்து கொஞ்சம் மாசாக சுற்றுவானுங்கள. நம்ம வந்து சின்ன வயசில் இருப்போம். இந்த ஸ்டோரி சர்க்கிளை பேஸ் பண்ணி தான் நான் எழுதினேன். எனக்கு இப்போ நான் ஒரு ஸ்டோரி எழுதும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேவா? நான் வந்து என்ன எழுதிக்கிட்டேன், ஸ்டோரி சர்க்கிளை பேஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஏன்னா அப்போல்லாம் ஸ்டோரி சர்க்கிள் தான் புரிஞ்ச ஸ்ட்ரக்சர்னால் அது ஒன்று தான். மிச்சம் எல்லாமே வந்து இப்போ எனக்கு புரிஞ்சிருக்கிற அளவு டீட்டெயிலாக புரியல. எனக்கு அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் தெரியும். அது கொஞ்சம் டீப்பாக நல்லா புரிஞ்சிருக்கிறதுனால சரி அதை வச்சு எழுதலான்னு முடிவு பண்ணிட்டேன். கேரக்டர் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து சின்ன பையன்தான், ஆனால் ஒரு பெரிய அண்ணாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவனுங்க வந்து ஜாலியாக சுற்றுறது பாட்டு இவனுங்க கூட போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. இவன் வயசு பசங்களோட சுற்றிட்டு இருப்பான். ஆனால் வந்து இவன் வந்து கொஞ்சம் பெரிய வயசு பசங்க அண்ணா கூட சுற்றணும்னு ஆசை. வாண்ட்டு நான் சொல்லிட்டேன்னா அந்த ஆசை வருதா, போய் அவங்க பார்த்தா நமக்கு சின்ன வயசில் இருக்கும்போது பெரிய வயசு அண்ணாக்களை பார்த்தா நமக்கு கொஞ்சம் நல்லா தானே இருக்கும். அது வாண்ட்டு. இந்த கோங்கிற இடத்துல அவன் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுறான். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுறான், ஸ்கேட் போர்டு வாங்கணும். நீங்கள் அந்த இடத்துல ஸ்கேட் போர்டு நம்ம டேரெக்டாக போய் கேட்டிருக்கலாம். ஆனால் அப்படி கேட்டிருந்தா அங்கே ஒரு ஸ்டோரியில் நம்ம வியூவர்ஸ் எதிர்பார்க்காத ரியாக்ஷன் கொடுக்குறது தான் ஒரு ஆத்தரோட வேலையை. அவன் போய் வந்து ஸ்கேட் போர்டு வாங்கி அவனுக்கு முன்னாடி ஸ்கேட் போர்டு பண்ணலாம், அதை வச்சு எப்படியா ஸ்கோர் பண்ணி அப்படியே பேசிடலாம். ஏன்னா அவனுக்கு வந்து ஸ்கேட் போர்டு இடத்துல தான் சுற்றிட்டு இருப்பானுங்க. ஸ்கேட் போர்டு வாங்குவான், போய் பண்ண ட்ரை பண்ணுவான், ஆனால் மொதல் நாளே விழுந்துருவான். அப்போ வந்து அந்த இடத்துல அவன் பண்ண ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆயிடுச்சு. இது வந்து எக்ஸ்டர்னல். நான் இப்போ எழுதுகிற ஸ்டோரி எல்லாமே தீமேட்டிக்காக இருக்காது, தீமேட்டிக் ஆப்போசிஷனே இல்லை. நீ இது பண்ணுறியா அது பண்ணுறியா ரைட்டு லெஃப்ட்டுன்னு கேட்கவே இல்லை. ஸ்டில் எனக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும். நீங்கள் வெறும் இப்போ கேஜிஎஃப் மூவிலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தீமுங்கிற வேலையே இல்லை. ஆனால் நமக்கு அந்த கதையை ரொம்ப 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 பிடிச்சிருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட் அந்த அளவு அழகாக எழுதியிருக்கிறதுனால தான் நமக்கு அந்த இதே ஸ்டோரியே பிடிச்சிருக்கும். ஸோ அந்த ஹீரோ வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, அடுத்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணும். என்ன ஸ்ட்ராட்டஜி? அப்புறம் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி எழுதுனா மறந்துட்டேன். அதுக்கப்புறமேலி இப்போ வந்து 3வது ஸ்ட்ராட்டஜியை அவன் என்ன பண்ணுறான், இந்த பசங்க இருக்குல்ல, இந்த பசங்களையும் வச்சே ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனையே வந்து அடித்து கொஞ்சம் பெரிய ஆள் மாரி காட்டி அதுக்கப்புறமேலி இந்த பெரிய அண்ணாக்களோட அட்ராக்ஷன்லாம் பண்ணி நீ என்னடா அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெண்ட் ஆகுற மாரி ஒரு ஸ்டோரி அப்படி கொண்டு போனேன். டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணுறான். ஓகே, கடைசியாக கெட்டு ஆகிடுச்சு. அவனுக்கு தேவையான கோல் அச்சீவும் பண்ணிட்டான். என்னது, அவங்களோட போய் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். இந்த ப்ரைஸில் தான் அவனுங்க வந்து என்ன பண்ணுவானுங்க, மற்ற சின்ன சின்ன பசங்கள்லாம் போட்டு அடிப்பானுங்க, குத்துவானுங்க. இவனுக்கு அதை பார்க்கும்போது பிடிக்கவே பிடிக்காது. இவனையும் குத்த சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து இன்னொன்று, நம்ம ரொம்ப ஸ்ட்ரக்சரில் யோசிக்கிறோம்ல, அதுவே வந்து நம்ம ஒரு டேலண்டட்னு சொல்லுவாங்க.
நீங்கள் டேலண்டட் பீப்புளெலாம் அது வந்து டேலண்ட் பீட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு, டேலண்ட் ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட்டு அப்படி இப்படின்லாம் சொல்லுவானுங்க. ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ இந்த ஃபுஜிமோட்டோ, செயின்சா மேனோட ஆத்தர் ஃபுஜிமோட்டோ, அவர் ஒர்க்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்புறமேலு இந்த ஒன் பஞ்ச் மேனோட ஆத்தர் எழுதின என்னது ஒன் பஞ்ச் மேன் ஆத்தர் எழுதின மாப் சைக்கோ 100 எனக்கு ஃபேவரட் அனிமே. அந்த சீரீஸ்லாம் பார்க்கும்போது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே இருக்கும் அந்த சீரீஸில். ஆனால் நான் சொல்கிற ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும். அது இதுக்கடுத்து இது வரணும், இதுக்கடுத்து இது வரணும், இதுக்கடுத்து இது வரணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக இப்போ இவங்க வந்து நான் ரிசர்ச் பண்ண அளவு அவங்க பண்ணியிருக்கலாம், நான் பண்ணலன்னு சொல்ல. ஆனால் அவங்க ஒர்க்கு பார்க்கும்போதே எனக்கு தெரியுது. இப்போ நான் இவ்வளோ ரிசர்ச் பண்ணுறேன்னு நல்லா டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன்னா பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கும், ஒரு தீமேட்டிக்காக இருக்கும், செமையாக இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு வியூவர்ஸ் பார்த்தாலும் நான் எழுதினாலும் அவர் எழுதினாலும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்னு வச்சுக்கலாம். நான் வந்து தியரிட்டிக்கலாக சொல்கிறேன். இருந்தாலும் அவங்க எழுதும்போது அந்த ஸ்ட்ரக்சரெலாம் மிஸ் ஆகலை. நேச்சுரலாகவே அந்த இடத்துல வந்து இப்போ நான் சொல்கிறது எல்லாமே அவங்க வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வயிறு எரியாத நாளே இல்லைங்க. அவங்களுக்கு நேச்சுரலாகவே வருது. அந்த ஸ்டோரியில் வந்து அந்த பாயிண்டில் நேச்சுரலாகவே அந்த இடத்துல அந்த ஒரு தீமேட்டிக், இப்போ நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸ் தான் அங்கேயும் இருக்குது. ஆனால் இப்போ நான் சொன்ன மாரி புரிஞ்சுக்கிட்டு இல்லை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா, நான் வந்து இப்போ போட்டு ஒரு 50 கிராம் உப்பு போடணும், 30 கிராம் மல்லித்தூள் போடணும், 30 கிராம் குழம்பு மிளகாத்தூள் போடணுன்னு அப்படின்னு கணக்கை வச்சுட்டு பண்ணனா வச்சுக்கோங்க, டேஸ்ட்டாக தான் வரும். ஆனால் அந்த இடத்துல டேலண்ட்னால ஜஸ்ட்டு அந்த அளவு வச்சோ ஸ்மெல்லை வச்சோ போடுறதுங்கிறது அது வேறு தானே. அது வந்து அவங்களாம் அது வந்து பார்த்தாலே தெரியுது. இப்போ இந்த சாப்பாடையும் அந்த சாப்பாடையும் சாப்பிட்டாலே டிஃப்ரென்ஸ் தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அதை பார்த்தாலே இந்த ஸ்டோரியில் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா ஸ்டில் நான் சொன்ன இத்தனை ரூல்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணல. ஏன்னா இந்தமாரி இந்த ரைட்டிங்லேருந்து தான் நம்ம ஸ்ட்ரக்சர்லாம் பிரித்தே இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் இவ்வளோ புரிஞ்சுக்கிறேன்னா இவங்க இத்தனை எழுதியிருக்காங்க பாருங்கள். டேலண்டட் பீப்புள்ஸ் எழுதுறது வந்து அந்த ஃபார்முலாவை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டேலண்ட் இல்லாத பசங்க டேலண்ட் இல்லாதவங்களாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பிடிக்கவே இல்லை அது. ஸோ என்ன பேசிகிட்டு இருந்தேன், இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியாத மாரியே இருக்கும். இது வந்து நான் ஸ்டோரி ரைட்டிங் பற்றி இப்போ பேச போகிறதில்ல. ஆனால் இது ஒரு முக்கியமான பார்ட்டு. நான் இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியாத மாரியே இருக்கும். என்னடா வளரிகிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேருக்கு தோணும். ஆனால் அப்படி இப்போ நான் இப்போ இவ்வளோ நான் சொன்னதை வச்சு புரிஞ்சுக்க முடியும்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக உங்களால் முடியாது. ஏன்னா நான் வந்து நம்ம வந்து ஒரு ரூல்ஸாக பார்க்க மாட்டோம். பிகினிங் ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டோரி ரைட்டிங்கோட ஒரு ரூல்ஸாக பார்க்க மாட்டோம். பட் ரேதர் நம்ம வந்து டூல்ஸாக பார்க்க மாட்டோம், ரூல்ஸாக பார்ப்போம். நாடா ரூல்ஸுங்கிற என்னன்னு கேட்குறீங்களா? ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொன்னால் எத்தனை பேர் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருப்பீங்க? மோஸ்ட்லி எல்லாருமே சம் டைப் ஆஃப் கேம் விளாண்டுருப்பீங்க. ஃப்ரீ ஃபயரில் என்ன சொல்லுவானுங்க, ஹெட்ஷாட் அடிக்கணும், எடுத்தோடனையும் மேலே தூக்கி விட்றா, மேலே தூக்குறது ஹெட்ஷாட், மேலே தூக்கி விட்டால் ஹெட்ஷாட் அடிக்கலாம், இல்லை ப்ளூ வால் போடுமானுங்க. நம்ம பிகினிங்கில் என்ன பண்ணுவோம், அவனுங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். அது வந்து ஒரு ரூல்ஸாக பார்ப்போம். இது பண்ணால் இது பண்ணணும், இது பண்ணால் இது பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ரூல்ஸாக பார்ப்போம். ஆனால் நீங்கள் வந்து பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வளர அந்த ரூல்ஸாக நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம், ஒரு டூல்ஸாக ஃபாலோ பண்ணுவோம். எப்படின்னா நமக்கு வந்து புரிஞ்சிடும் அந்த இடத்துல தூக்கி விடணும், ரைட்டு, நம்ம ஏன் தூக்கி விடணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு தேவையான இடத்துல அந்த ஒரு கேம் பிளே ஸ்டைலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவன் வந்து ஒரு நியூபியா இல்லை வந்து அவன் ஆடுற ஆட்டத்துலேயே தெரியும்ல. அந்தமாரி நீங்கள் ஸ்டோரி ரைட்டிங் எழுதணுன்னா சத்தியமாக சொல்கிறேன், மொதல் 2-3 வருஷம் நீங்கள் இப்போ நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் வெறும் டூல்ஸாக தான் பார்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நேச்சுரலி இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு நேச்சுரலி பிளெஸ்டு கிட் கிடையாது. பல வருஷம் ஆகும், 2-3 வருஷம்.
நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக வீடியோ பார்க்கணும், டிஃப்ரெண்ட்டாக போஸ்ட் பார்க்கணும், அப்படிலாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் நான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஸ்டோரி ரைட் பண்ண தான் வந்து உங்களுக்கு ஸ்கில்லு டெவலப் ஆகும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்டோரியே எழுதாமல் கூட நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி நீங்கள் மேக்ஸ் போட்டால் தான் மேக்ஸு புரிஞ்சுக்க அந்த எக்ஸாம்பிள் நல்லா தான் இருக்குது. இப்போ மேக்ஸு நீங்கள் போட்டு தான் புரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் அந்த கான்செப்டை நீங்கள் திருப்பி பார்த்தாலே மேக்ஸோட கான்செப்ட் புரிஞ்சிக்க முடியாது. அதேமாரி தான். ஆனால் வந்து வெறும் நோட்டை கொடுத்துட்டு மேக்ஸை பற்றி புரியாமையே நீங்கள் வந்து இந்தாப்பா மேக்ஸ் போட்டு போனால் உங்களால் போட முடியாது. ஸ்டோரி ரைட்டிங்கும் அதேமாரி தான். உங்களை வந்து இப்போ நீங்கள் கொடுத்து ரேண்டமாக கொடுத்து நீ பண்ணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் ரொம்ப ஜெனரிக்காக ரொம்ப ஃபேக்காக இருக்கும். நீங்கள் 2, 3, 4 வருஷம் தொடர்ந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கதைனா என்னன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவீங்க, அந்த பேட்டர்ன் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ நான் இத்தனை பேட்டர்ன் சொன்னால அந்தமாரி இதை வந்து இவனுங்க அதே தான் வேறு மாதிரி இவன் சொல்லியிருக்கான், இந்த ஆத்தருக்கு அப்படி புரிஞ்சிருக்கு வேறு மாதிரி சொல்லியிருக்கான், இந்த ஆத்தருக்கு இது புரிஞ்சிருக்கு இந்த வேறு மாதிரி சொல்லியிருக்கான், அதே தான் ரிப்பீட் ஆகுது. என்ன வேறு வேர்டிங்ஸில் வேறு மாதிரி பெருசாகவும் சின்னதாகவும் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிற பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே வந்து ஒரு கொஹீசிவாக ஓகே இந்த கோரை தான் வந்து ஒருத்தவனும் ஒரு வருஷனாக சொல்லிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்போ ஏன்னா இப்போ நான் பேசுகிறேன்ல, நானே என்னையே தெரியாமல் நான் ஒரு வெர்ஷனில் பேசிகிட்டு இருக்கலாம். ஏன்னா நான் வந்து எல்லாரோட வெர்ஷன்லையும் பேச முடியாதுல்ல. நான் எனக்கே தெரியாமல் நான் இத்தனை நாள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்னோட வெர்ஷனை தான் நான் மேபி பேசிக்கிட்டு இருக்கலாம். அந்தமாரி நீங்கள் பல வருஷம் ஆகும். நீங்கள் பல வருஷம் கஷ்டப்படாமல் கண்டிப்பாக எழுத முடியாது கதை. உங்களுக்கு ஆர்கானிக்காக எழுதணும்னா நிறையா ரிசர்ச் பண்ணணும், நிறையா பார்க்கணும். அதுவும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துடலாம், நீங்கள் எழுதிடலாம். ஆனால் உங்களுக்கு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா நீங்கள் தொடர்ந்து விடாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுவும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே விட்டுறக்கூடாது. அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சு அதை வச்சு ஒரு கதை எழுதலாம். அதை நான் தப்பேன்னு சொல்லலை. அப்புறம் நிறைய வீடியோ பார்க்கணும், நிறைய கதை பார்க்கணும். உங்களுக்கு நிறையா செட் ஆஃப் இப்போ இது ஒரு பசில் மாதிரி புரியுதா? இந்த பசிலை கொடுத்துட்டு கசகசன்னு நிறையா இருக்கும். உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஒருத்தவனும் என்ன சொல்லுவோம், ஒரு பசில் பீஸ் சொல்கிற மாதிரி நீங்கள் தொடர்ந்து அந்த பசிலை பார்க்க தான் இந்த பீஸ் இங்கே வருமா, இப்போ இங்கே செட் பண்ணும், இந்த பீஸ் இங்கே வருமா செட் பண்ணும், இதுதான் பசிலா, இதுதான் ஸ்டோரியா அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னா ரெப்பிட்டேஷன் தான் ஃபஸ்ட்டு. அதுதான் நீ வேறு மீடியாவில் வேறு பின்ட்ரெஸ்ட்டு, வெப்சைட்டு, வீடியோ எல்லாத்துலேயும் ஸ்டோரியை பற்றி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நிறையா புக்ஸு படிக்கிறது வந்து நான் புக்ஸ் படித்து தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் புக்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டானது. அப்போ வந்து இது நீங்கள் ஒரு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும், இதை தான் வந்து இவன் இந்த மாதிரி சொல்லியிருக்கான், இதே தான் அவன் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கான், ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்குது. ஒரு என்னது பீட் த ஷிட் சேவ் த கேட் வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த ஒரே கோர் தான், ஒருத்தவனும் அவனுங்களோட இன்டர்பிரிட்டேஷனை வச்சு அவனுங்க ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதுக்கு கண்டிப்பாக மினிமம் 3-4 வருஷம் ஆகுங்க. ஓகேவா? சீன் ரைட்டிங்க்கு வருவோம். உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. நீங்கள் இந்த சீன் ரைட்டிங்லேயே தீமேட்டிக்காக எழுதலாம். அதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நான் சொன்னல, முதல் ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னது இந்தமாரி ஒரு ஹீரோ இந்தமாரி வந்து கொஷின் கேட்டுகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னால, அதுதான் வந்து அப்படியும் எழுதலாம். இல்லை ஜஸ்ட்டு ஆப்போசிஷன், இந்த தீமே இல்லாமல் எப்படின்னா இன்னும் உங்களால் புரிஞ்சுக்க முடியாது, நான் சொல்ல மாட்டேன். கண்டுபிடிங்க, போயிட்டு நிறைய வீடியோ பாருங்கள். அதுவும் தீமேட்டிக் ரைட்டிங் கூட நிறையா இருக்குது. எப்படின்னா கதையை வச்சு எழுதுறதுக்கு. ஆனால்
ஒரு கான்ஃப்ளிக்ட் பேஸ் பண்ணி ரைட் பண்ணுறதுக்கு எவனுமே வந்து அதுக்கு ஒரு சிஸ்டமே உண்டாக்கலை இன்னும்னு வச்சுக்கலாமே. அதனால் நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் பேட்டர்ன் வச்சு சில பிரின்சிபிள்லாம் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இப்படி கரெக்டாக எழுதுனா தான் இந்தமாரி எழுதுனா தான் சரி ஓகே ஒரு கான்ஃப்ளிக்ட்னால் நல்லாயிருக்கு வியூவர்ஸ் பார்ப்பானுங்க அதுமாரி புரியும். ஓகேவா? இப்போ நான் சொன்னேன்னா நான் நிறையா சொல்லணும், நீங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. போயிட்டு ஒர்க் ஷாப் யாருக்காவது ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஒர்க் ஷாப் ஓப்பன் பண்ணி நிறைய பேருக்கு வேணும்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் காசுக்கு. ஓகே, பாய்.